Hello viewers, welcome to Abiran Designs Video. நான் ஒரு 5 சென்டிமீட்டர் டு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்பில் நான் மேட் வியூ வந்து இது போல் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைனில் வந்து அகைன் இந்த 1 சென்டிமீட்டருக்கு மிடில் நான் காலம் வர மாதிரி பார்த்துக்கிறேங்க. அதாவது நம்ம வரைஞ்ச ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டடம் கட்டும் போது செங்கல்லாம் அடுக்கி வச்சுருப்போங்க இல்லையா, அது போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எந்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதுமே நமக்கு வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நான் பேக் ஸ்டிச் போட்டு லாங் செயின் போட்டுட்டு ஒவ்வொரு அந்த லைன்ஸ் நம்ம வரைஞ்சிருக்கோங்க இல்லையா, அது உள்ள விட்டு விட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து நம்ம பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து போட்டுட்ருக்கோங்க எல்லாேருக்கும் இது வந்து த்ரெட்டில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு த்ரெட்டில் வரல அப்படின்னா நீங்கள் ஜரி த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இது போல் நீங்கள் சில்க் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் டேர்ன் பண்ணும்போது நான் பேக்கில் ஸ்டிச் போட்டு தாங்க டேர்ன் பண்ணுறேன். இல்லைன்னா நமக்கு அந்த த்ரெட்டு வந்து நீட்டாக நிற்காது. அதுபோல் நான் வந்து பேக்கில் வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் டேர்ன் பண்ணுறேன். பிகினர்ஸ் இது போலவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தாங்க நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து போட முழுதும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் பழகிற வரைக்கும் வேணால் நீங்கள் ஜரியில் யூஸ் பண்ணி போடுங்க. இப்போ வந்து நான் 2 கலரான சில்க் த்ரெட்டில் தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் வர மாதிரி போட்டிங்கன்னா மேட் வியூ வந்து நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் இல்லாத மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைனுக்கு மிடில் செகண்ட் லைன் வர மாதிரி நம்ம போடுறோம், அவ்வளோதாங்க. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டில் கஷ்டமாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு 2 to 3 லைன்ஸ் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சில்க் த்ரெட்டில் நீங்கள் போடும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெல் சில்க் த்ரெட் தாங்க வாங்குவேன். ஏன்னா அது மோஸ்ட்லி நமக்கு சீக்கிரம் கட் ஆகாது, கொஞ்சம் நீட்டாக சில்கி அழகாக இருக்குங்க. அதனால் டபுள் பெல்ங்கிற த்ரெட்டை தான் நான் மோஸ்ட்லி வாங்குவேன். அப்படி இல்லைனா ஜிவி பிராண்ட் கூட நல்லாயிருக்குங்க. ஜிவிங்கிற த்ரெட்டு கூட நல்லாயிருக்கும். பிகினர்ஸ் இது போல் நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஒரு சில த்ரெட்லாம் சீக்கிரம் கட் ஆகும். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் பெல்லும் ஜிவி ஓரளவுக்கு நல்லாயிருக்குங்க. நீங்கள் இது போல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் லைன் முடிச்சுட்டுங்க. நெக்ஸ்ட் நான் தேர்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லைன் பண்ணோம் இல்லைங்களா, அது போலவே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 லைன்ஸ் நம்ம போட்டிருக்கோம். 3 லைன்ஸில் வரைஞ்சி நான் இது போல் ஸ்டிச்சஸ் போடுறேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் போட்டோம்னா நமக்கு வந்து மேட் வியூ இன்னும் நீட்டாக பார்க்க அழகாக நீட்டாக இருக்குங்க. இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேட் வியூ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம ஃபில்லிங்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஃபில்லிங்கில் இது போல் நம்ம போடும்பொழுது நமக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம மேட் வியூ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். மேட் வியூ நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் லைன் ஃபுல்லாகவே நான் அதை வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அது எவ்வளோ திக்காக நீட்டாக அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். எவ்வளோ நீட்டாக ஒரு கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள்.